ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தங்க நம்மள்ட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணணும், இல்லை எப்படி அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒருத்தங்க நம்மள்ட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டோ ஏதாவது ஒரு விஷயம் நம்மள்ட்ட ஒரு நெகட்டிவாக நம்மள்ட்ட பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அதை கேட்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம கேட்டது கரெக்டு தானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். அப்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அவங்க என்ன அர்த்தத்தில் நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்க சொல்லும் போது மனசை திறந்து காதை கேட்டு நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு குட் லிசனராக இருக்கணும். அவங்க என்ன இடத்துலேருந்து என்ன விஷயத்த சொல்கிறாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். தெளிவாக புரிஞ்சதுக்கு அடுத்தது நம்ம அது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா. அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற போது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு அதை டைஜஸ்ட் பண்ணுறது இல்லை ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அடுத்தது அவங்க தான் நம்மள்ட்ட ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டாக கொடுத்துருக்காங்கிற போது நம்மளும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டாக வேறு எதையாவது எடுத்து சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் காமாக கம்போஸ்டாக பொலைட்டாக பாசிட்டிவாக நம்ம அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, அதில் ஏதாவது உண்மைத்தனம் இருக்குது, நம்மள மாற்றிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனா குட், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் அவங்க சொன்னது அதில் உண்மைத்தனம் இல்லை அப்படிங்கிறதுனா நம்ம தெளிவாக நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணுங்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம சொல்லும் போது நம்ம ரொம்ப ஒரு பாசிட்டிவாக, நம்ம ரொம்ப ஒரு கரெக்டான வகையில் நம்ம அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இதை ஒரு சபையில் நம்ம சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம ஒரு இஷ்யூவை நம்ம அங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் பெட்டர். இல்லைனா அது எஸ்கலேட் ஆகிட்டே போகும். நீங்கள் சொல்லு, நான் சொல்லு, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது நல்லது கிடையாது. ஸோ ஒரு சபையில் சரி ஓகே அப்படிங்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனலாக நீங்கள் அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க, அதில் உண்மை இல்லை, இதுதான் நடந்தது அப்படிங்கிறது நம்ம என்ன வாட் எவர் நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நம்ம சொல்லணுமோ நம்ம சொல்லிட்டு அந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். கண்டிப்பாக யாராவது நம்மள்ட்ட நெகட்டிவாக சொன்னால் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கோபம் வரும், மாற்றம் வரும். நம்ம எப்படியாவது அவங்கள என்ன சொல்கிறது, ஒரு அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வார்த்தைகளை உபயோகப்படுத்தணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய இமோஷனல் மெச்சூரிட்டியை நீங்கள் காமிச்சிங்க அப்படிங்கிறதுனா நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படிங்கிறதுனா நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருந்தோம் அப்படிங்கிறதுனா எல்லாரையும் வெட்டி தள்ளி போயிட்டே இருப்போம். கடைசியில் நம்ம தான் தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுலேயும் ஏதாவது பாசிட்டிவிட்டி இருக்கும். நீங்கள் வளர்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும். ட்ரை பண்ணி